முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவையொட்டி காலியாக இருக்கும் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக இத்தொகுதி மக்கள் தேர்தலை சந்திக்கவிருக்கிறார்கள். ஆர்கே நகர் என்று அழைக்கப்படும் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் வருகிற 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அடுத்த நாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற மார்ச் 27ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. இதன் மூலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தேர்தலை சந்திக்கின்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கடந்த 2015ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் தனது பதவியை ராஜினாமா செய்ததையொட்டி அங்கு நடந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதே ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா. இந்நிலையில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்ததைத் தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதி காலியிடமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 1977ஆம் ஆண்டு ஆர்கே நகர் தொகுதி அறிவிக்கப்பட்டு தற்போது 12வது முறையாக அங்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது.